நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வாழ்த்துக்கள். இந்த வேளையிலும் தேவனுடைய சமூகத்திலே நாம் ஆண்டவருடைய காரியங்களை குறித்து நாம் பார்க்கும்போது கர்த்தர் நல்லவர், நமக்கு போதுமானவராக இருக்கிறார். ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் வருகிறோம். கர்த்தர் இந்த நாளில் அவருடைய சமூகத்தில் வர தேவன் நமக்கு தந்திருக்கிற கிருபைக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். நம்முடைய இந்த நாளிலே நாம் அப்போஸ்தலர் 12வது அதிகாரம் 1 முதல் 11வது வசனம் வரை நாம் தியானிக்கிறோம். பேதுரு சிறைச்சாலையில் இருக்கும்போது தேவதூதர் அவரை விடுவித்த அருமையான ஒரு செயலை நாம் இங்கே வாசிக்கிறோம். ஏரோது ராஜா சபையில் சிலரை துன்பப்படுத்த தொடங்கி, ஏரோது he was an Edomite, ஏதோமியன். அதே சமயத்தில் யூத மதத்தை பின்பற்றுகிறவராக இருக்கிறார். he was appointed by the Romans as the king of Israel. அதே சமயத்தில் யூதருக்கு அதிகாரியாகவும் இருந்தார். எனவே அவருக்கு ரெண்டு பக்கத்துலேயும் உள்ள அதிகாரத்தை நம்ம பார்க்குறோம். ஒருவேளை சவுல் செய்தது போல இவரும் சபையை துன்பப்படுத்த துவங்குகிறார் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அவர் குறித்து பார்க்கும்போது இயேசு கிறிஸ்து விசாரணையில் பிலாத்து இவர் கலிலியர் அப்படின்னோடனே கலிலியாவுக்கு பொறுப்பாக இருக்கிறாருன்னு சொல்லி ஏரோதுட்டு அவர் அனுப்புகிறாரு. ஏரோது பார்த்த உடனே இவருக்கு அவரால் செய்யப்படுற அடையாளத்தை பார்க்கணுன்னு சொல்லி ரொம்ப ஆசையாக இருக்காருன்னு சொல்லி பார்க்குறோம். எனவே அதை சந்தோஷப்பட்டு பல காரியங்களை கேட்குறாரு. ஆனால் ஆண்டவர் பதில் கொடுக்கவே இல்லை. தேவையில்லாத காரியங்களுக்கு ஆண்டவர் அங்கே பதில் கொடுக்கவே இல்லை. அதனால் அவர் கோபப்பட்டு அவரை நிந்தித்து பரியாசம் பண்ணி மினுக்கான வஸ்திரத்தை உடுத்தி அவரை பிலாத்தினிடத்தில் அனுப்புகிறாருன்னு சொல்லி பார்க்குறோம். எனவே அவருக்கு அந்த இயேசு கிறிஸ்து மேலே இருந்த கோபம் இப்போ கிறிஸ்தவர்கள் மேலேயும் வடிகிறத நம்ம பார்க்குறோம். யாக்கோபை அவர் கொலை செஞ்சிடறாரு. நமக்கு தெரியும் இயேசு கிறிஸ்துடைய சீஷில் முக்கியமானவங்க 3 பேர். பேதுரு, அதுக்கப்புறம் சகோதரரான யோவான், யாக்கோபு. இதில் யாக்கோபை அவர் பிடிச்சி கொலை பண்ணிட்டாரு. ஒரு சரிச்சதம் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அண்ட் இயேசு கிறிஸ்து முக்கியமான சூழ்நிலைகள் எல்லாவற்றிலும் இவங்க 3 பேரை தான் கூட்டிகிட்டு போனார். மர்ரூப மலையில், கெத்சமனே தோட்டத்தில், மற்றபடி இந்த ஒரு சிறு பெண்ணை உயிரோட எழுப்புறப்ப எல்லா இடத்துலையுமே பேதுரு, யாக்கோபு, யோவான் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். எனவே முக்கியமான நபரை இவர் கொலை செஞ்சுறாரு. அதுக்கப்புறம் பேதுரு தான் தலைவர். அதால் பேதுருவை கொலை பண்ணிட்டா இந்த கிறிஸ்தவம் அழிஞ்சிரும் அப்படிங்கிற மாதிரி எண்ணத்தோடு கூட இருக்கிறாரு. பிடிச்சிடறாரு. ஆனால் அப்பா பண்டிகைக்காக காத்திருக்கிறாரு. பிலாத்து இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் ஒப்பு கொடுத்தது பஸ்கா அன்னைக்கு தான். ஆனால் இங்கே இவருக்கு யூதர் காரியங்கள் எல்லாம் தெரியும் அப்படிங்கிறதுனால அங்கே பெரிய கூட்டம் சத்தம் போட்டாங்க. அதில் பிலாத்து வேறு வழி இல்லாமல் கை கழுவி இயேசு கிறிஸ்துவ ஒப்பு கொடுக்குறாரு. ஆனால் ஏறுது பிளான் பண்ணி அவரை அரெஸ்ட் பண்ணி உள்ளே வச்சுட்டு பஸ்கா பிடிச்ச உடனே வெளியூர்காரங்களை எல்லாம் போயிடுவாங்க. அந்த நேரத்தில் பேதுருவை கொலை செய்யணும் அப்படின்னு சொல்லி திட்டம் பண்ணியிருக்கிறாரு. அண்ட் அவரை காக்கணும்னு சொல்லி வைக்கிறப்ப அதிகமாக முயற்சி எடுத்து பண்ணுறதை பார்க்குறோம். 4 வகுப்புகள், 6 மணி நேரத்துக்கு ஒருக்கா டியூட்டி மாற்றிட்டே இருப்பாங்க. அப்படிப்பட்ட விதத்தில் 2 பேர் பேதுருடைய 2 பக்கமும் சங்கிலியால் அவருடைய கையில் கட்டு போட்டிருப்பாங்க. வழக்கமாக ஒரு கைதிக்கு ஒருவர் தான் சங்கிலியோடு இருப்பார். ஆனால் பேதுரை பொறுத்த மட்டும் 2 பக்கமும் 2 காவலர்கள், அதேமாதிரி வெளியே 2 பேர், இப்படி 4 பேராக 4 முறை வைக்கிறதுனால அவங்க இப்படிப்பட்ட பயங்கரமான ஒரு பாதுகாப்பில் அவர் இருக்கார் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஏன் அப்படின்னு சொன்னால், ஏற்கனவே அப்போஸ்தலர் 5 நம்ம வாசிக்கிறோம். அது ஏறதுக்கும் தெரியும். அப்போஸ்தலர் எல்லாரையுமே இங்கே ஜெயிலில் போடுறாங்க அந்த மத தலைவர்கள். ஆனால் இரவில் தூதர் அவங்களுக்கு போய் நீங்கள் போய் அறிவிங்கள் அப்படின்னு சொல்லி விடுவிச்சிட்டாரு. எனவே அந்த காரியம் தெரிஞ்சதுனால பேதுருவை எப்படியும் வெளியே விடக்கூடாது அப்படிங்கிற முயற்சியில் இவர் இருப்பதை நம்ம பார்க்குறோம். அந்த குறித்த நாளுக்கு முந்தின நாள் ராத்திரியில் பேதுரு 2 சங்கிலிகளினாலே கட்டப்பட்டு 2 சேவகர் நடுவே நித்திரை பண்ணி கொண்டிருந்தார். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. காலையில் வெளியே கொண்டு வராருன்னு தெரியும். ஏற்கனவே யாக்கோபை கொலை பண்ணிட்டார் அப்படின்னு தெரியும். ஆனால் கூட பேதுரு அந்த நேரத்தில்
அமைதியாக தூங்கிட்டு இருக்கிறாரு. ஒருத்தருக்கு மறுநாள் காலையில் ஒரு கைதிக்கு தூக்கு தண்டனை அப்படின்னு சொன்னால் அநேக நம்ம குறித்து கேள்விப்பட்டிருக்கோம். முந்தின நாள் ராத்திரி பூரா அவர் தூங்க முடியாது. ஏன்னா ஐம் கோயிங் டு டை, நான் சாக போகிறேன் அப்படிங்கிற ஒரு எண்ணத்திலே இருக்கும் ஒரு சூழ்நிலைன்னு பார்க்குறோம். ஆனால் இங்கே பேதுரு அழகாக தூங்கிட்டு இருக்காரு. ஏன்? ஆண்டவர் எல்லா காரியங்களையும் நடத்துகிறவராக இருக்கிறாரு. அவருக்கு தெரியாமல் எந்த ஒரு காரியமும் நடக்காது அப்படிங்கிற சூழ்நிலை இருந்ததுனால பேதுரு அங்கே அமைதியில் இருக்கிறாரு. நம்முடைய வாழ்க்கையிலையும் கூட we need not be perturbed in troubled situations. நம்ம வந்து கஷ்டம் வருது, கவலைகள் வருது, மத்தியில் அமைதியாக இருக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்யணும். ஒரு கிறிஸ்தவனுக்கு பிரச்சனை வராது அப்படின்னு இல்லை, பிரச்சனைகள் வரும். பட் த வே வி ஹேண்டில் இட், ரிஜாய்ஸ் இன் த லார்ட் ஆல்வேஸ் அப்படின்னு சொல்கிறப்ப, கர்த்தருக்குள் எப்பொழுது மகிழ்ச்சியாக இருங்கள் அப்படிங்கிறப்ப பிரச்சனைகள் நடுவில், கஷ்டங்கள் நடுவிலையும் சந்தோஷமாக இருக்க முடியும். உதாரணத்திற்கு பவுல் அந்த நிருபத்தை எழுதும்போது, பிலிப்பியர் 4:4 எழுதும்போது சிறைச்சாலையில் இருந்து தான் எழுதுகிறாரு. அவருக்கும் இந்த மாதிரி ஒரு காவலாளர் கூடயே இருப்பான். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் எழுதுகிறாரு. எனவே ஒரு கிறிஸ்தவனுக்கு பிரச்சனை வராது அப்படின்னு இல்லை, வியாதி வராது அப்படின்னு இல்லை, பண கஷ்டம் வராது அப்படின்னு இல்லை, உறவுகளில் பிரச்சனைகள் வராதுன்னு இல்லை. இந்த பிரச்சனைகள் நடுவில் த வே வி ஹேண்டில் இட், அதை நம்ம ஒரு கம்போஸ்ட் விதத்தில் நம்ம சந்திக்கணும். பேதுரு அப்படி தான் அவர் சந்தித்தார் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். இயேசு கிறிஸ்து கூட புயல் நடுவில் நல்லா தூங்கினார். ஆனால் ஆண்டவருக்கு விரோதமாக போன யோனாவும் அதே மாதிரி தூங்கினார்னு பார்க்குறோம். ஆனால் பேதுரு the way we handle it was really good. தேவதூதன் வர்றாரு, அவர் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் சொல்கிறாரு, தட்டி எழுப்புறாரு. தட்டி எழுப்பிட்டு அவனுடைய ட்ரெஸ்ஸை போடுங்கிறாரு, அப்புறம் செருப்பு போடுங்கிறாரு, அதுக்கப்புறம் மேல் வஸ்திரத்தையும் போடு அப்படின்ட்டு என் பின்னால் வான்னு சொல்லி ஸ்டெப் பை ஸ்டெப் அந்த ஏஞ்சல் சொல்ல ஒரு சிறு பிள்ளை மாதிரி ஒரு காலையில் நம்ம எந்திரிச்ச உடனே பிள்ளைகளுக்கு ஸ்கூல் போகிறதுக்கு முன்னால் சொல்லுவோம் இல்லையா, யூனிஃபார்ம் போடு, டை கட்டு, ஐடி எடுத்து வை, ஷூ போடு, ஸ்கூல் பேக் எடுன்னு, அந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப் ஏஞ்சல் சொல்கிறாரு. அது எல்லாத்தையும் இவர் வந்து செய்கிறாரு. ஏன்னா இவர் வந்து ஒரு தரிசனம் காங்குறோம் அப்படின்னு நினச்சிக்கிட்டாரு. உண்மை அப்படிங்கிறது அவருக்கு தெரியலை. நல்ல தூக்கத்தில் இருந்து திடீர்னு எழுமின காரியம், அதுக்கப்புறம் இப்படி விடுதலை ஆகிறது இம்பாசிபிள் அப்படின்னு பேதுரு யோசித்ததுனால தரிசனம் என்ன நினச்சிட்டு இருக்கிறாரு. நம்ம வாழ்க்கையில் சில நேரங்களில் ஆண்டவர் செய்கிற காரியங்கள் நம்மளால் நினைத்து பார்க்க முடியாத விதத்துலேயும் இருக்க முடியும். எண்ணி பார்க்க முடியாத செயல்களை ஆண்டவர் நம்மிடத்தில் செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். வாழ்க்கையில் திரும்பி பார்க்கும்போது நம்மள அநேகருக்கு இப்படிப்பட்ட சாட்சிகள் இருக்கலாம். ஆண்டவர் எப்படி நம்முடைய தேவைகளை சந்தித்தார், எப்படி நம்ம ரட்சித்தார், எப்படி நம்ம காப்பாற்றினார், சுகம் தந்தார் அப்படின்னு சொல்லி அநேகர் சொல்ல முடியும்னு சொல்லி பார்க்குறோம். காவலெல்லாம் கடந்து வெளியே போகிறாங்க. வெளியே ரோட்டில் வந்து கொண்டு போய் விட்ட பிறகு அந்த ஏஞ்சல் போயிட்டார், அந்த தூதன் அவர் விட்டு போயிட்டார் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அற்புதமான செயல்கள் நம்ம நடக்கும். ஆனால் அதுக்கப்புறம் பேதுரு தான் எங்கே போகணும்னு சொல்லி தீர்மானம் பண்ணி போகணும். அந்த விதமாக நம்முடைய வாழ்க்கையில் அற்புதமான காரியங்கள் நடந்தாலும் அதுக்கப்புறம் நம்ம செய்ய வேண்டிய காரியங்கள் உண்டு. ஆண்டவர் இப்பொழுதும் கூட இது தூதர்கள் மூலமாக காரியங்களை செய்யக்கூடியவராக இருக்கிறார். தேவதூதர்களின் பணி அங்கே அவர்கள் ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு ஊழியம் செய்யும் பணிவிடைக்காரர் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். எங்களுடைய மூத்தாவது மகள் ஒரு செமஸ்டர் கனடாவில் போய் படிக்க வேண்டியிருந்துச்சு. அது குளிர்காலம், ஜனவரி மாதத்தில். அண்டு அங்கே ஹாஸ்டல் அக்கமடேஷனில் ஒரு இடத்துல பேயிங் கெஸ்ட்டாக தங்க வேண்டியிருந்துச்சு. ஒரு கிராமத்தில், ஒரு ஊரில் இருந்து அந்த யூனிவர்சிட்டிக்கு போக வேண்டியிருக்கும். டெய்லி காலையில் இருந்து அந்த பஸ்ஸில் போகணும். அதுக்கப்புறம் ஈவினிங் திரும்பி வருவா. அப்போது அங்கே குளிர் ரொம்ப, பாடங்களும் கஷ்டமாக இருந்துச்சு. கொஞ்சம் வித்தியாசமான சூழ்நிலை. அந்த சூழ்நிலை இருக்கும்போது அவளுக்கு காலையில் பஸ் ஸ்டாப்பில் நிற்கிறப்ப, ஆண்டவரே நான் எப்படி இந்த another 3 months நான் செலவிட போகிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி ஒரு ஈடாக இருக்கிறப்ப பஸ்ஸில் ஏறி இருக்கிறா. அவளுக்கு வந்து கிறிஸ்தவ பாட்டுகள் ரொம்ப பிடிக்கும். அதில் அப்போ பஸ்ஸில் போகிறப்ப இவளுக்கு அந்த பாட்டு அந்த பஸ்ஸில் கேட்டிருக்கு, ஜீசஸ் டேக் த வீல் அப்படின்னு சொல்லி. ஒரு அம்மா காரில் போயிட்டுருப்பாங்க, பின்னால் குழந்தை இருக்குது. திடீர்னு கார் வந்து ஐசி ரோடில், ஸ்னோ ரோடில் போயிடுது. கண்ட்ரோலே இல்லாமல் போகிறப்ப அந்த அம்மா பாடுறாங்க, ஜீசஸ் டேக் த வீல், நீர் என்னை பொறுப்பெடுத்து நடத்தணும். அந்த பாட்டை கேட்டவுடனே இவளுக்கு ரொம்ப கம்ஃபர்டிங்காக இருக்குது. பிகாஸ் ஷி நோஸ் த சாங் வெரி வெல். ஆண்டவர் வந்து பொறுப்பெடுத்துக்கு போகிறாரு, நடத்த போகிறாருன்னு. அப்படியே பார்க்குறப்ப அந்த மிரரில் அந்த டிரைவர் அவளை பார்த்து நல்ல ஒரு பிக் ஃபேஸ்டு டிரைவர், அவர் பார்த்து நல்ல ஒரு ஸ்மைல் பண்ணுறாரு. ஸ்மைல் பண்ணவுடனே இவளுக்கு சச் அ கம்ஃபர்டிங் திங், காட் இஸ் ஆன்சர் மீ அப்படின்னு நல்ல சந்தோஷமாக யூனிவர்சிட்டி போகிறா. ஈவினிங் திரும்பி வரப்போ அந்த ஊரில் அவளுக்கு ஒரு கிறிஸ்தவ கேர்ள், ஒரு
ஃப்ரெண்டு இருக்கா. அந்த ஃப்ரெண்டை பார்த்த உடனே சொன்னால், இன்னைக்கு காலையில் ஆண்டவர் என்னோட பேசினார். நான் ரொம்ப லோன்லியாக ஒரு மாதிரி யோசிச்சுட்டு இருந்தேன். ஆண்டவர் வந்து இந்த பாட்டு மூலமாக எப்படி நான் அந்த பொண்ணு கேட்டப்போ அந்த பாட்டு மூலமாக பஸ்ஸில் என்னோட ஆண்டவர் பேசினாருன்னு. உடனே அந்த பொண்ணு அங்கேயே பிறந்து வளர்ந்தவா. அந்த சின்ன ஊர், அங்கே வந்து போகிற பஸ் டிரைவர்ஸ் எல்லாரும் அவளுக்கு தெரியும். அப்போ அந்த பஸ் டிரைவர் எப்படி இருந்தாருங்க, இவள் வந்து நல்ல சப்பியாக இப்படிலாம் இருந்தாருன்னு டிஸ்கிரைப் பண்ணுறப்ப அந்த பொண்ணு சொன்னது, ஆர் யூ கிட்டிங் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கா. ஒன்று இவளுக்கு ஒன்றும் புரியலை. என்ன அப்படின்னு கேட்டப்ப, எங்கள் ஊரில் அந்த மாதிரி ஒரு டிரைவர் கிடையவே கிடையாது. அண்ட் பஸ்ஸஸில் நம்ம மொபைலில் கூட இயர்ஃபோன் இல்லாமல் பாட்டு கேட்கக்கூடாது. எந்த பஸ்லேயும் பிஏ சிஸ்டமே கிடையாது. அப்படி இருக்கு, நீ பாட்டு கேட்டுச்சு இப்படி ஒரு டிரைவர் பேசினார் அப்படின்னு சொல்லி எப்படி சொல்கிற, ஸ்மைல் பண்ணாருன்னு எப்படி சொல்கிறேன்னு. திடீர்னு ஒரு நிமிஷம் நான் யோசிச்சிருக்கிறேன். அதுக்கப்புறம் அவருடைய கைப்பிடி, அதுக்கப்புறம் அந்த பொண்ணை பார்த்துட்டு, தேபி ஐ பிலீவ் காட் ஹஸ் சென்ட் அன் ஏஞ்சல் டு ஸ்பீக் டு யூ அப்படின்னு சொல்லியிருக்கிறா. இவளுக்கு அப்படி புல்லரிச்சு போச்சு. அதுக்கப்புறம் வந்து 3 மாதம் அதே ரூட்டில் பஸ்ஸில் போயிருக்கிறேன். அந்த டிரைவரையும் பார்க்கல, பாட்டும் கிடையாது. ஸோ சில நேரங்களில் ஆண்டவர் அப்படி அற்புதமான விதங்களில் நம்முடைய வாழ்க்கையில் இடைப்பட முடியும் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். பேதுருக்கு தெளிவு வருது. அப்போ தான் ஏஞ்சல் நம்மளை அனுப்பினார் அப்படின்னு தெரியுது. விடுவிச்சான்னு சொல்லி பேதுரு உணர்ந்துட்டாரு. உணர்ந்த பிறகு ஸோ நம்ம வாழ்க்கையில் அற்புதமான காரியங்கள் நடக்கிறப்ப we can ரைட் இட் ஆஃப் சேயிங் இட்ஸ் கோஇன்சிடென்ஸ், ஏதோ தெரியாமல் நடந்தது தற்செயல்னு. அப்படி இல்லை, ஒவ்வொரு காரியத்தையும் ஆண்டவர் எனக்கு செய்தார், தேவன் எனக்கு இந்த பணத்தை கொடுத்தாரு, தேவன் சுகத்தை தந்தார், தேவன் இந்த உறவில் நல்ல விதமாக உதவி செய்யறான்னு சொல்லலாம். அல்லது ஏன் படிப்பு, ஏன் திறமை, நான் ஏர்ன் பண்ண பணம் அப்படிங்கிறது வரும்போது அது ஆண்டவருக்கு மகிமையை கொண்டு வர முடியாது. மனுஷன் நமக்கு உதவி செய்தாங்க நம்ம நினைக்கலாம். தேவதூதர்கள் ரட்சிப்பை சுதந்திரிக்க போவர்களின் நிமித்தமாக ஊழியம் செய்யும்படிக்கு பணிவிடை ஆவிகள் அப்படின்னு சொல்லி எபிரேயர்ல நம்ம வாசிக்கிறோம். மதுரையில் எம்மிச்சிரியன் அப்படின்னு கேரளாவிலேருந்து வந்து அங்கே உள்ள மக்களை சந்திக்கிறதுக்காக ஒருவர் 1940s அந்த டைமில் ஊழியம் செய்துட்டு இருந்தாங்க. அப்போது திடீர்னு சொல்லி அவருடைய மனைவிக்கு பிரசவ நேரம் வந்துருச்சு. ராத்திரி நேரம், டாக்டர்ஸ் யாருமே அங்கே இல்லை. அந்த மதுரையில் அவங்க இருந்த இடம் கொஞ்சம் லோன்லியான இடம். அப்படி இவங்க பிரச்சனையோடு நிற்கிறப்ப அதே நேரத்தில் ட்ரெயினில் ஒரு லேடி டாக்டர் வந்து இறங்கியிருக்கிறாங்க. லேட் நைட் அவங்களுக்கு அந்த தங்குறதுக்கு எந்த இடமுமே இல்லை. போய் அந்த ஸ்டேஷன் மாஸ்டர்கிட்ட கேட்டிருக்காங்க, ஐயா எங்கேயாவது நான் தங்கணும், எங்கே எதுனா சரி ஐயா வீட்டுக்கு போங்க, அங்கே வந்து நீங்கள் சேஃபாக தங்கலாம், பிரச்சனை இல்லை அப்படின்னு அனுப்பி வச்சிருக்கிறாரு. அவங்க வந்தப்போ இங்கே பார்த்தா அவங்க பிரசவ அந்த பிரச்சனையில் இருக்கிறாங்க. இந்த டாக்டரும் அங்கே போய் அந்த பிரசவத்தை பார்க்குறாங்க. ஸோ ஒரு ஏஞ்சல் மாதிரி ஆண்டவர் அவங்கள அனுப்புனார். நம்ம வாழ்க்கையில் இந்த மாதிரி காரியங்களை செய்ய முடியும். மனுஷர் மூலமாக ஒருவேளை நேரடியாக ஏஞ்சல் வரலைன்னா கூட மனுஷர் மூலமாக நம்முடைய தேவைகளை சந்திக்க ஆண்டவர் நமக்கு உதவி செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். இந்த சூழ்நிலையில் நம்ம பார்க்கும்போது இந்தியாவில் உள்ள பல மாநிலங்களில் 2 வாரத்துக்கு முந்தி கூட, போன வாரம் கூட ஒரிசாவில் உள்ள ஒரு ஆராதனை நடந்துகிட்டே இருக்கப்போ வந்து தாக்கி மறுநாள் அதை அந்த சபைக்கு பூட்டு போட்டு வச்சுட்டாங்க. இப்போ அங்கே வந்து ஆராதனை பண்ண முடியாது, நீங்கள் அடக்கமும் பண்ணக்கூடாது, நீங்கள் திரும்பவும் எங்களுடைய மதத்துக்கு வந்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்கலாம் அப்படின்னு சொல்லி. ஸோ ஆயிரக்கணக்கான 1000க்கு மேலான பாஸ்டர்ஸ் அண்ட் இவாஞ்சலிஸ்ட் அண்ட் பிலீவர்ஸ் ஜெயிலில் இருக்கிறாங்க. ஆனால் இதை யாரையுமே கேஸ் போட்டு அங்கே கொண்டு போய் கோர்ட்டில் போய் அவங்க தப்பு செஞ்சாங்க, மதம் மாற்றினாங்க அப்படின்னு சொல்லி ஒருத்தருக்கு கூட தண்டனை கொடுக்கப்படவில்லை. ஆனால் அதே சமயத்தில் பொய் வழக்கு போட்டு டிராக் ஆன் பண்ணி ஹராஸ் பண்ணிட்டு இருக்கிறத பார்க்குறோம். என்ன நம்முடைய இந்த மக்களுக்காக, விசேஷமாக வட இந்தியாவில் உள்ளவங்களுடைய கிறிஸ்தவர்களுக்காக நம்ம அதிகமாக ஜெபிக்கணும். அதே சமயத்தில் நம்முடைய தேசத்தில் இருக்கிற ஏரோதுகள் இவங்க ஆண்டவரால் சந்திக்கப்படணும். ஒருவேளை சவுலை சந்தித்த ஆண்டவர் இவங்களையும் சந்திக்கணும். அதுக்காக நம்முடைய தேசத்துக்காக நம்ம அதிகம் ஜெபிக்க வேண்டியது அவசியமாக இருக்குது. இன்றைக்கும் நேரடியாகவோ அல்லது மனுஷர் மூலமாகவோ தேவதூதர் நம்முடைய வாழ்க்கையிலும் நன்மைகளை கொண்டு வரலாம். எனவே அந்த எதிர்பார்ப்போடு நம்ம இருக்கும்போது ஆண்டவர் நம்முடைய தேவைகளை அற்புதமாக சந்திக்கிறாரு. we cannot just say it is a coincidence. கர்த்தர் இதை செய்தாருன்னு சொல்லி அக்னாலேஜ் பண்ணும்போது ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுது. அதன் மூலமாய் நம்முடைய விசுவாசமும் அதிகமாய் பலப்படுது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அப்படிப்பட்ட விசுவாசத்தையும் அப்படிப்பட்ட நிகழ்வுகளையும் நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் தந்து நம்ம வழிநடத்துவாராக. நம்முடைய தேசத்துக்காக, விசேஷமாக வட இந்தியாவில் உள்ள மக்களுக்காக
பேதுருவுக்காக சபையார் ஜெபித்தது போல நம்மளும் ஊக்கமாக ஜெபிக்க நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். அப்படிப்பட்ட கிருபையை ஆண்டவர் நமக்கு தந்தருளுவாராக. ஆமென். ஆனா நீங்களே